ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல விச்சர் டட்டாலியரோட எபிசோட் 8 பார்க்க போறோம். கோகோ பயப்படுறத பார்த்துட்டு எதுக்கு பயப்படுற, ஒன்ஸ் உனக்கு இந்த மெமரிஸ்லாம் போயிட்டா பயமும் சேர்ந்தே போயிடும், அப்புறம் நீ எங்களை போல விச்சா இல்லாம அவுட் சைடரா இருப்பீன்பா. அகாட் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியும் எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கத்துவா. கோகோவும் தயவு செஞ்சு என் மெமரிஸ் எதுவும் பண்ணிராதீங்கன்பா. எஸ்திஸ் அதெல்லாம் கேட்கறதா இருக்காது. ரீச்சே எஸ்திஸோட கையை அப்படியே புடிச்சு இழுத்துருப்பா. கூடவே அந்த வெள்ளை துணியும் பத்தி அவங்க அப்படியே கீழே விழுவாங்க. டெட்டியா அவங்கள சாண்ட் பெட்ல புடிச்சிட்டு நைட்ஸ் மொராலிஸ் கிட்ட முதல்ல அவங்க என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ண வராங்கன்னு கேளுங்களேன்பா. எஸ்திஸ் யாரு இவங்கன்னு கேட்டா கூட இருக்கவன் குழந்தைங்க தான் சார், பெனன்ஸ வேற எரிச்சு விட்டாங்கன்பா. ரீச்சே இந்த வார்த்தைக்கே கடுப்பா இருப்பா. குழந்தைங்கன்னா மனுஷங்க தானே, நீங்க என்ன பொருட்கள் போல பேசுறீங்க, எனக்கு இப்படி இருக்க அடல்ட்ஸ பிடிக்காதுன்பா. ரீச்சே எஸ்திஸ் சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசக்கூடாது, இந்த உலகம் நிலை பெற்று நிக்க பீஸ் அண்ட் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம், அதை நிலைநாட்ட என்ன வேணா செய்யலாம், செவத்துல ஒரு சின்ன ஓட்டம் இருந்தாலும் அது மொத்த பில்டிங்குமே பாதிக்கும், இதுல விடுறதுக்குலாம் எதுவும் இல்லைன்பா. கிஃப்ரி கேட்க விருப்பம் இல்லாதவங்க கிட்ட இவ்வளோலாம் பேசக்கூடாதுன்ட்டு கத்தி நீட்டி என் அப்ரண்டிஸ் கிட்ட நெருங்காம விலகி போன்பா. எஸ்திஸ் கிஃப்ரியை பார்த்ததும் இவங்க ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் தானா, உன்ன மாதிரி தானே இருப்பாங்கன்னு எகத்தாளமா பேசுவான். கிஃப்ரி உன்ன மாதிரி இருந்தாதான் நல்ல பசங்கன்னா, எனக்கு என் பிள்ளைய இப்படி இருக்கல சந்தோஷம் தான், அப்புறம் நைட்ஸ் மொராலிஸ் இப்படிதான் வேலை செய்வீங்களான்ட்டு கத்தி எடுப்பான். இஸ்திஸ் பின்னால இருக்கவன் சண்டை போட தயாராவான். ஆனா அதை அவன் தடுத்துட்டு நாங்க அமைதியை பாதுகாக்கதான் இதெல்லாம் செய்யறோம், டெரனையே மாத்தி அமைக்கிற மாதிரியான மேஜிக்லாம் பண்ணக்கூடாது, குறிப்பா டாடா ரேஞ்ச் அப்புறம் ஷேடோ ஃபாரஸ்ட் ஆஃப் 3 ஸ்டார்ஸ் இது மாதிரியான நிலப்பரப்புகள் மேஜிக் வரப்ப பண்ணப்பட்ட விஷயங்கள் தான், இதெல்லாம் ஃபர்பிடன் மேஜிக், இதெல்லாம் உடன்படிக்கை என்னைக்கே செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இப்ப கீழே இருக்கிறது டெரைனை மாத்தி அமைக்கப்பட்ட மேஜிக்கா தான் இருக்குன்பா. கிஃப்ரி அதையும் தீர விசாரிச்சு இறங்கணும். முதல்ல என்ன தப்பு நடந்திருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண கீழே போய் பாருங்க, நான் என் பொண்ணுங்க கிட்ட டூல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஸ்பெல்ஸ் இந்த அளவுக்கு பெருசா பண்றதுலாம் கத்து கொடுத்தது இல்லைன்பா. எஸ்திஸ் நீ செஞ்சிருக்க மாட்ட, பிரிம்டு கேப்ஸ் பண்ணியிருந்தான்பா. ஆல்ரெடியா முதல்ல 2 பேர் இங்க பாருங்க, உங்க டிபேட்ஸ் எல்லாம் நீங்க அப்புறமேல் வச்சுக்கோங்க. பிச்சஸ்ங்கிறவங்க மேஜிக்க பிளெஸிங்ஸா மத்த மக்களுக்கு பரப்பணும், அட்லீஸ்ட் இந்த சின்ன குழந்தைகளுக்குனாவது தெரிஞ்சிருக்கு, சும்மா அப்படியே மிதந்துட்டு இல்லாம வந்து கீழே ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, பேரண்ட்ஸை வச்சு பிரயோஜனமா ஏதாவது செய்யலாம்லன்னு கத்துவான். இதுக்கப்புறம் நைட்ஸ் மொராலிஸும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு அந்த குஸ்தாஸ்ங்கிற சின்ன பையனை பெனன்ட்ல இறுக்கமா புடிச்சிட்டு இவனை சீக்கிரம் டாக்டர் கிட்ட கொண்டு போய் விடணும், காணுக்கு தூக்கிட்டு போறேன்பா. ஆனா அந்த பையனோட அப்பா இறுக்கமா கையை பிடிச்சி இழுத்து, நீங்க உங்களோட பெனன்ஸை சரி செஞ்சதை நான் பார்த்தேன், இதே போல அவன் காயத்தை உங்களோட மேஜிக்கால சரி செய்ய முடியாதான்னு கேட்பான். அவங்க மேஜிக்னு ஒரு அளவுகோல் இருக்கு, டாக்டர்ஸ் கேர்ல தான் விடணும்பாங்க. அவன் இல்ல பொய் சொல்லாதீங்கன்பா, அவங்க உங்க பையனை நான் கூட்டிட்டு போய் காப்பாத்தவா இல்ல எங்கேயே விட்டுட்டு போகவான்னு கேட்கவும் அவன் பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்கன்பா. ஒன்ஸ் அந்த பக்கமா நான் விச்சஸ் போகவும் எஸ்டிஸ் கிரவுண்ட்ல தடியை நல்லா ஊனிட்டு விட்னஸை இப்ப விசாரிக்கலாம்லன்ட்டு கோகோவை பார்ப்பான். இந்த இடத்துல த மிஸ்கிவிங்ஸ் ஆஃப் த நைட்ஸ் மொராலிஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கோகோ அவ உறைஞ்ச ஸ்பெல்ல பண்ணி காட்டுவோம், அது ஒரு பேசிக்கான ஸ்பெல் தான் புரிஞ்சுப்பாங்க. எஸ்டிஸ் இப்பவுமே அவளோட உடம்ப செக் பண்ணணும்னு நினைப்பான், ஏன்னா சில பிரிம்ட் கேப்ஸ் வந்து உடம்புலயே டேட்டு போட்டுப்பாங்க, அந்த மேஜிக் பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி டெரைனையே மாத்தி அமைக்கும்னு சொல்லிட்டு கையை பார்க்கும் போது அவ கையில சாதாரண இங்கு தான் இருக்கும், லைக் ஒரு பிகினர் வந்து இதை கத்துக்க ஆரம்பிச்ச எப்படி கை இருக்குமோ அது போல. திருப்பி பார்க்கும்போது அந்த பேனா புடிச்சு வீங்கினதெல்லாம் இருக்கும். கிஃப்ரி நீ இது பார்த்ததே போதும்கவும் எஸ்திஸ் இப்போதைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சது, ஆனா இதோட முடிவுல உங்க டாலியருக்கு ஏதாவது இதுல சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வந்தா உங்களால எங்கிட்ட இருந்து கருணையில எதிர்பார்க்க முடியாது, அப்புறம் நீயும் இப்ப கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உடனே இழக்கிற நிலைமைக்கு போயிடாதேன்ட்டு கிளம்பிடுவான். கிஃப்ரி ஜஸ்ட் மிஸ் அப்பாடா தப்பிச்சோன்பா. பொண்ணுங்க கிஃப்ரி பக்கம் வரவும் கிஃப்ரி உங்களை நான் தனியா விட்டு போனதுக்கு மன்னிச்சுக்கங்கன்பா. டெட்டியா இது உங்க தப்பு இல்ல மாஸ்டர்ன்பா. கிஃப்ரி கோகோ அண்ட் அகாட் கிட்ட நீங்க இந்த விஷயத்த எப்படிமா பண்றது, பீப்புள் யாராவது மேஜிக் எப்படி பண்றாங்கன்னு பாத்திருந்தா நம்ம எல்லாத்தோட மெமரிஸையும் அழிக்க வேண்டியது வந்திருக்கும், ஒரு மனுஷன் அவன் வாழ்றதே அவனோட மெமரிஸால தான்பா. அகாட் இதனாலே செகண்ட் டெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைப்பா. கிஃப்ரி இருந்தாலும் இதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்கல்ல அகாட், நான் உனக்கான செகண்ட் டெஸ்ட் அரேஞ்ச் பண்றேன், அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டினா வெளி வேலைக்கு என் கூட வர்க்கு குவாலிஃபைட் ஆயிருவீன்பா. அகாட் ஹாப்பியாவா. கிஃப்ரி அது வரைக்கும் நீ வெளியே எப்படி மேஜிக்லாம் பண்ணக்கூடாது சரியான்பா. அவ கண்டிப்பான்பா. டெட்டியா அகாட் மட்டுமா அப்புறம் நாங்கல்லான்பா. கிஃப்ரி காஸ்டிங் பிரைமர்ஸோட பேசிக்கே நீங்க கம்ப்ளீட் பண்ணலன்பா. டெட்டியாக்கு வெறுப்பா இருக்கும், ரீச் எனக்கு டெஸ்டே பிடிக்காதுன்பா. கோகோ அப்ப நிறைய டெஸ்ட் இருக்கான்பா. ஆல்ரெடி அவளையே ஒரு மாய் பண்ணிக்கிறதுல கவலை இல்லையான்னு கேட்டா கிஃப்ரி கவலையா தான் இருந்துச்சு, இருந்தாலும் இவ்வளவு விஷயத்த கடந்து வரப்ப நம்மளும் ஏதாவது செய்யணும்லன்பா. ஆல்ரெடியா ரொம்ப கெடுக்கிற போன்பா. கிஃப்ரி அவங்க கிட்டே ஹார்டா இருக்கப்ப வேற வழி என்னன்பா. அகட் வந்து நான் திரும்ப போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்பா. கிஃப்ரி நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியமும் இருக்குன்பா. எஸ்டிஸ் சைடு பார்த்து அந்த ஆரஞ்சு மண்டையன் கிஃப்ரியோட அந்த புது அப்ரண்டிஸ் வதந்தியில வந்த பொண்ணாதான்பா. எஸ்டிஸ் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அவன் அந்த கல்யாண வீட்லயும் போய் பார்க்க முடியாதுன்பா. எஸ்டிஸ் அப்ப கன்ஃபஸ் பண்ண வைக்கலாம், அங்க உறைஞ்ச ஸ்பெல் மண்ணானது டவுன் ரிவரை மொத்தமா பாதிக்க வச்சிருக்கு, மொத்தமா மணல்
நாள் ஆகி அதோட ஃப்ளோவை டைவர்ட் பண்ணி விட்டு கூடவே மொத்த என்வாயன்மெண்ட்டையும் மாத்திருச்சு. ஒரு பியூட்டிஃபுல் சீனரி ஒன்ஸ் தொலைஞ்சிட்டா அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ண முடியாதுன்பான். கோகோவை யோசிச்சுட்டு அந்த பொண்ணு முதல் பாறையா இருந்தாலும் அவ விழுகிறதுக்கு முன்னாலேயே நான் புடுங்கி ஆகணும்பான். அப்படியே கோகோவை பார்த்தா அவ ரொம்ப அட்மையர் ஆவா. கிஃப்ரிதா ஓல்ட்ருகியா கிட்ட ஒரு ஸ்பெஷல் பென் இருக்கு. அது பேரு சியர் ஒயர் பேண்ட். இந்த பேனால தீப்பொறி வரும். அது மூலமா பாறைகள்லயும் மரங்கள்லயும் கேஸ்டிங் சீல்ஸை உரையலான்பான். ஓல்ட்ருகியா அந்த பிரிட்ஜை சரி செய்யவும் தண்ணியும் வர ஆரம்பிச்சிருக்கோம். கிஃப்ரி தண்ணி வரதை பார்த்துட்டு கோகோவோட கேப் அண்ட் இங்க் பாட்டில் விழுந்து கிடக்கும். அதை எடுத்து அவகிட்ட பிள்ளை விடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா அவளும் சாரி சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லி வாங்கிப்பா. வயல்ல இங்க் பார்த்தா திரும்ப ரீஃபில் ஆன மாதிரி இருக்கும். இது மேஜிக்கால தான் ரீஃபில் ஆகுதான்ட்டு எவ்வளவு யூஸ் பண்ணாலும் குறையாதான்பா. கிஃப்ரிக்கு இப்பதான் அதுல சந்தேகம் வந்து வாங்கி பாப்பான். அப்படியே ஈகியூனை காட்டுவாங்க. அவன் இந்த உலகத்தை கலரால ஃபில் பண்ற மந்திரமே ஒரு பொய் தான். இருந்தும் இந்த கைகளால தான் அழகான ஸ்பெல்ஸ வரைய முடியும். இந்த மையால எவ்வளவு கரையா இருக்குன்பா. உள்ளங்கைய அறுத்துட்டு பொய்யோட இயல்பே உத்து பார்த்தா தெரிஞ்சிரும்பா. கையில வர ரத்தத்தை இங்க் வயல்ல ஃபில் பண்ணிட்டு இந்த உண்மை இன்னும் எத்தனை காலத்துக்கு மறைஞ்சிருக்குன்னு பாக்குறான்ங்கிற ஒரு கேள்வியை வைப்பான். கிஃப்ரி அந்த இங்க் வயலை பார்த்தவன் நான் நோவா கிட்ட வாங்கினா அதே இங்க் வயலான்னு கேட்பான். கோகோ ஆமான்கவும் யோசிச்சுட்டு ஓல்ட்ருகியாவை கூப்பிட்டு மத்த பொண்ணுகளை அட்டாலியருக்கு கூட்டிட்டு போறேன்னு கேட்பான். அவன் அப்ப நீ எங்க போறேன்னு கேட்டா கிஃப்ரி கோகோக்குன்னு ஒரு பெண் வாங்கவே இல்ல. அதான் அவளை கூட்டிட்டு போய் அது ஒண்ணு வாங்கி கொடுத்தரலான்னு பாக்குறான்பான். ஓல்ட்ருகியா அப்படின்னா சில்வர் நெக்டார் வைன் ஏதாவது பிக் பண்ண முடியுமான்னு கேட்பான். கிஃப்ரி 1 பாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபிளஷும் 1 பாட்டில் ஆஃப் ஏஜ்டும் போதுமான்னு கேட்பான். ஓல்ட்ருகியா ரொம்ப சந்தோஷம்பா. கிஃப்ரி கோகோ கிட்ட ரகசியமா சாரி கேட்பான். அவளுக்கு ஒன்னும் புரியாது. கிஃப்ரி மனசுக்குள்ள நான் ஒரு விஷயத்த பார்த்தாகணும்னு நினைப்பான். ஒன்ஸ் கானுக்கு போய் நர்னோவா கடைக்கு போனா கோகோ இங்கதான கதவு இருந்துச்சு அது எங்கேன்பா. கிஃப்ரி கடை இன்னைக்கு இல்ல போலயே சாத்தி வச்சிருக்காங்கன்பா. கோகோ கடையை க்ளோஸ் பண்ணா கடையே இருக்காதான்பா. டாட்டா வரவும் தான் கிஃப்ரி நர்னோவாவை பார்க்க முடியுமான்னு கேட்பான். அவன் வெறும் ஹேண்டில் வச்சதுமே கதவு கிரியேட் ஆயிருக்கும். கோகோ போன தடவை வந்ததுக்கு இப்ப நிறைய வித்தியாசம் இருக்கேன்பா. டாட்டா ஒவ்வொரு ஹோல்டருக்கும் ஏத்த மாதிரி ரூம் மாறும். டாட்டாவை தானே பார்க்க வந்தீங்க 3வது மாடிக்கு போங்கன்பா. கோகோவும் கிஃப்ரி பின்னால போவா. டாட்டானா அவன் பேரன் கூட கேட்கலின்கவான். அவன் நானா என் பேர் கோகோன்பா. டாட்டா அவன் காலில் ஒரு கட்டு இருக்குல்ல ட்ராங்க்லிஃப் வச்சு டிஸ்இன்ஃபெக்டன்ட்ட போக்குறேன் அப்படியே கூட வான்பா. கோகோ நிறைய தெரியாத காம்போனன்ட்ஸ் இருக்கேன்ட்டு இதனடா கிளிட்டரி பவுடரான்ட்டு எடுப்பா. டாட்டா இதையும் மாத்தி வச்சிடாதீங்க. நான் ஸ்பெஷலா எனக்கு ஏத்த போல வரிசைப்படுத்தி வச்சிருக்கேன். ஒவ்வொன்னையும் இங்கோட மிக்ஸ் பண்றப்ப அதோட தாக்கங்கள் மாறும்பான். கிஃப்ரி அங்க நர்னோவாவை பார்க்க போயிருப்பார் இல்லையா அவரு இன்னைக்கு கடை போட்டு இருக்குன்னு தெரியாதா? அந்த பெவ்டு டைல் ஸ்டோனை பத்தி தானே கேட்க வந்த. இந்த இங்க் என்னன்னு தெரியல தரவா நல்ல பிளண்டான போல இருக்குன்னு பாரு. கிஃப்ரி கிட்ட உன் பக்கம் ஏதாவது கண்டுபிடிச்சேன்னு கேட்டா அவரு நான் இன்ட்ரெஸ்டிங்கான உன்னை கொண்டு வந்திருக்கேன்னு கோகோவோட அந்த இங்க் வயலை கொடுப்பான். அவர் அதை ஆர்வமா வாங்கி பார்த்துட்டு இதுல லேசா ப்ளூ கலர் தெரியுது. இது எங்க கிஃப்ரி உனக்கு கிடைச்சது? இது என்னோட வயல்ல ஒன்னாச்சேன்னு பாரு. கிஃப்ரி டிராகன் லேபிரின்த்துக்கு போயிருப்பாங்க இல்லையா பொண்ணுங்க அந்த டைம்ல தான் பிரிம்டு கேப்ஸ் வயல்ல ஏதோ பண்ணிருப்பாங்க போலன்னு யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஸ்பெல்ல டிராப் பண்ண ஆரம்பிப்பான். நர்னோவாவும் நான் அனலைஸ் பண்றதுக்கு முன்னால இப்படி டிராப் பண்ணாதேன்னு பாரு. கோகோ கீழே இருக்கவ அது என்ன பார்க்க ஆக்வா மெரைன் மாதிரி இருக்குன்பா. அவன் அது ஆசூர்மோன் ஃபிளவர். இதை இங்கில கலந்து ஸ்பெல் போட்டா அது ரொம்ப நீடிச்சு நிக்குன்பா. கோகோ அடுத்து அந்த வெள்ளை கலர் துகள்களா இருக்காதுன்பா. அவன் பிளஷிங் பிரைட் பட்டர்ஃபிளையோட ஸ்கேல்ஸ். இதை இங்கில கலந்து டிராப் பண்ணா ஸ்பெல்ஸ் வந்து இன்விசிபிள் ஆயிரும் மத்தவங்களுக்கு புலப்படாதுன்பா. கோகோ அதுக்கு அடுத்து இருக்காதுங்கவும் அவன் அந்த நீல பாட்டில்ல இருக்காது பவுடர் ரோமிங் ஸ்கேலோப் அப்புறம் ரவுண்ட் ஒன்னா கிட்ட இருக்குல்ல அது கோல்டன் பிளேஸ் வெம் ஸ்கேல் பவுடர்ன்ட்டு காலுக்கு கம்ப்ளீட்டா கட்டு போட்டு விட்டுருப்பான். கோகோ நீ வேற லெவல் எதை பத்தி கேட்டாலும் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்பா. டாட்டாவும் இதெல்லாம் விக்கிறது தானே எங்க வேலைன்பா. கோகோ நீ வேற லெவல் லக்கி டாட்டா. எனக்கு இங்க இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறப்ப இதய துடிப்பு ஜாஸ்தி ஆகுது. இங்க வாழ்ற நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னெல்லாம் இங்கேயே இருக்க சொன்னா இருப்பன்பா. டாட்டா என்ன கேட்டா நான் விச் போல அட்டாலியர்ல வாழதான் விரும்புவேன். நீ ஒரு விச்சா தினசா பேசிட்டு இருக்கியன்பா. கோகோ நீ அப்ப அப்ரண்டிஸ் விச் கிடையாதான்னு கேப்பா. பையன் அதுக்கே ஒரு மாதிரி ஆயிருப்பான். டக்குனு கோகோ அந்த ரெட் கலர் பவுடர் மைக்ல பாட்டில் அது என்னன்னு கேப்பா. அவனுக்கு பார்த்தும் தெரியாது. கோகோ மேல ஏறிதோ இதுதான்பா. டாட்டாவும் இல்ல அப்படிலாம் பண்ணாதேன்பா. அவ உனக்கு இங்க பிரைட் ரெட்டா இருக்குல்ல அது தெரியலையான்னு கேப்பா. திடீர்னு ஒரு வெளிச்சம் அடிச்சதுல 2 பேரும் கீழே விழுந்திருப்பாங்க. பாட்டில்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். கோகோ நல்ல வேலை எந்த பாட்டில்ஸும் உடையலின்பா. டாட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. இது ஒரு டோட்டல் டிசாஸ்டர். தாத்தா இதை கவனமா பாத்துக்க சொன்னாரு. இப்ப அதோட லேபிள்ஸ் எல்லாம் செதறி கொலாப்ஸ் ஆகி கிடக்குதுன்பா. கோகோ அவருக்கு வரக்குள்ள எல்லாத்தையும் ப்ராப்பரா எடுத்து வச்சிடலான்ட்டு இதுக்கு எந்த லேபிள் எடுத்து போடுறதுன்னு 2 பாட்டில் எடுத்து காட்டுவா. டாட்டா எனக்கு லேபிளை பார்த்து தான் எல்லாத்தையும் சொல்ல தெரியும். கலரை பார்த்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி கத்திட்டு என்ன மன்னிச்சுக்க. இருந்தாலும் தயவு செஞ்சு இப்ப கிளம்புன்ட்டு நீ எனக்கு உதவ விரும்புறேன்னு தெரியுது. இருந்தாலும் மக்கள்ல எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. என்னோட இந்த சில்வர் கண்களால நான் என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் என்னால விச் ஆகவே முடியாதுன்பா. மேல இருக்க நர்னோவை எந்திரிச்சவரு கிஃப்ரி நான் ஃபர்ஸ்டே வார்னிங் கொடுத்தேன்லன்ட்டு எழுப்பி விட்டா. லைட்டா கிஃப்ரி நில குழஞ்ச போலதான் இருப்பான். அவரு துளியோண்டு ஸ்பெல் போட்டதுக்கே பஞ்ச் பண்ண மாதிரி எஃபெக்ட் இருந்துச்சுன்னு பாரு. கிஃப்ரி தான் ட்வின் பாட்டில் ஸ்பெல் போல 2 வெசல்ஸ் ஒரே கண்டென்ட்ஸா ஷேர் பண்ணிக்குது.
அந்த திரவத்துல வார்ப்பு மாத்திரை பொறிக்கப்பட்ட ஒரு சின்ன பதக்கம் இருக்கணும். அவங்க கோகோவை இதை யூஸ் பண்ண வச்சிருக்காங்க. அவங்க அந்த மர்மமான செயற்கை பொருளை வச்சு அதை திரும்ப நிரப்பியிருக்காங்க. அதாலதான் இந்த வயல்ல இருக்க இங்க் இன்னுமே ஃபுல்லா இருக்கு. இது அவங்களோட லிங்க் ஆயிருக்கு. இறுதியா எப்படியோ இது என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சுன்பா. நர்னோவா, ஹே என்ன பேசிட்டு இருக்க? ஒரு சின்ன ஸ்பெல் போட்டதுக்கே அவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இது இருக்கக்கூடாது. இல்ல இது இருக்கவே கூடாது. இதை நம்மளோட கைகள்ல ஹேண்டில் பண்ண முடியாது. இதை சீக்கிரமா கிராண்ட் ஹாலுக்கு தெரியப்படுத்தணும் பாரு. கீஃப்ரி, இல்ல இது நைட்ஸ் மொராலிஸ்கோ கிராண்ட் ஹால் கைக்கோ போக நான் அனுமதிக்க மாட்டேன். இது நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதே வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்பா. நர்னோவா பயத்தோட கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போய், ஏ கீஃப்ரி என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னதான் பண்ணலான்னு பாக்குற? அந்த இங்க வச்சு என்ன செய்யறதா இருக்குன்னு கேப்பாரு. கீஃப்ரி, என்ன மன்னிச்சிருங்க நர்னோவான்ட்டு அந்த இங்க் வயல கீழே வைப்பான். பார்த்தா ஈவினிங் ஆயிருக்கும். கோகோ கிட்ட வந்த கீஃப்ரி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சுக்க. உங்ககிட்ட அவரு கொடுத்த இங்க் வயல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆமா. அதுக்கு ஈட நான் உனக்கு ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு கொடுப்பான். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். இருந்தாலும் டாட்டா அவனோட சில்வர் கண்களை பத்தி சொல்லிருப்பான் இல்லையா, அத சில்வர் வாஷ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அத பத்தி கோகோ கீஃப்ரி கிட்ட கேப்பா. கீஃப்ரி, சில்வர் வாஷ் சிண்ட்ரோம்ங்கிறது கண்ணோட ஒரு பிறவி குறைபாடு. அது ஒண்ணு இந்த மொத்த உலகத்தையும் சில்வரா தான் பார்க்க வைக்கும். விச்சஸ்க்கு அவங்களோட பார்வை திறன் நல்லா இருக்கணும். அதால இந்த குறைபாடோட இருக்கவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சூனியக்காரங்க கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை நம்மளால விதிவிலக்குகளை கொஞ்சம் கூட சகிச்சுக்கிட்டு போக முடியாம இருக்கதான்பா. கோகோ தலை தொங்கவும். கீஃப்ரி அவளை தூக்கி வச்சுட்டு, நீ ஏன் கூட ஏன் அட்டாலியர்ல இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன்னை பாதுகாப்பேன். அதால எதுக்காகவும் கவலைப்படாதேன்ட்டு கூட்டிட்டு போவான். டாட்டா கடையில அவங்க தாத்தா கிட்ட அந்த ஒரு பிளாஷ் ஆஃப் லைட் வந்ததுல தான் கொஞ்சம் தடுமாறி இதெல்லாம் விழுந்துருச்சு தாத்தா, மன்னிச்சுக்கங்கன்ட்டு அந்த ஸ்பெல்ல கீஃப்ரியா போட்டாருன்னு சொல்லி கேட்பான். நர்னோவா எந்திரிச்சவரு, என்ன பேசுற? என்ன லைட்டை பத்தி பேசுறேன்னு பாரு. டாட்டாவே தாத்தான்ட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. வீடியோவுக்கு எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க.